ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகே அழகே சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுரேஷ் என்ன பண்ணுறாரு, மதி வந்து ரூமில் இருக்கான்னு வெளியிலேயே உட்காந்துருந்துருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரூமுக்கு போனால் மதி தூங்கிட்டு இருப்பாங்க. அப்பா அவர் பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீ மட்டும் நிம்மதியாக தூங்குறியான்ட்டு அவரும் போய் பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாரு. காலையில் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அம்மா புலம்பிகிட்டே இருக்காங்க. ஏன்னா மதி எழுந்தே இருக்க மாட்டாங்க. மலர் மட்டும் தான் எழுந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன்னா இன்னும் எழுந்துக்கலன்னு சத்தம் போட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கத்தவும் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மதி அங்கே உள்ள தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதி விழிச்சு பார்த்தா மணி 7:30 ஆகிடும். எழுந்து பார்த்தோன்னே சுரேஷை பார்த்தோன்னே பயந்துருவாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆனதே மறந்துருப்பாங்க. அப்புறம் எழுந்தோடனே நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகி வெளியில் வர பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாரும் இருக்காங்க. பாக்யராஜ் சின்ன தம்பி இருக்காரு, பாக்யராஜ் இருக்காரு, அவங்க அம்மா எல்லாரும் இருந்தோன்னா இவங்க பயந்துக்கிட்டு அப்படியே நின்று பொறுமையாக தயங்கி வெளில வராங்க. அப்புறம் அவங்க சின்ன தம்பி வந்து குட் மார்னிங் அண்ணி அப்படின்னுவான். இவங்களும் குட் மார்னிங்னுவாங்களா. அதுக்கு பாக்யராஜ் அம்மா இல்லை, இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா நாங்கள் குட் ஆஃப்டர்நூனே சொல்லியிருப்போம். இப்படிலாம் லேட்டாலாம் எழுந்து வரக்கூடாது, இப்படி தான் உங்கள் வீட்டில் எழுந்து வருவியா அப்படி இப்படின்னு ஏதோ சத்தம் போட்டே இருப்பாங்களா. அது பாக்யராஜும் ஏதோ சப்போர்ட் பண்ணுவார். அப்போ மலர் என்ன பண்ணுறாங்க, நாக்குசா அங்கேருந்து மதி அப்படியே கூட்டிகிட்டு கிச்சனுக்கு வந்துடுறாங்க. கிச்சனுக்கு வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லைக்கா நான் எப்போவுமே சீக்கிரம் எழுந்துக்குவேன், இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி. பரவாயில்லப்பா அப்படி தான் இருக்குன்ற மாதிரி மலரும் சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தீங்கன்னு கேட்கும்போது என் வண்டி 4 மணிக்கே ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னோன்னா, ஏன் உங்களுக்கு பசிக்கலையா, இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கும்போது இனிமேல் தான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி ஏக்கத்தோடவே பார்க்குறாங்க. அவங்க மாமனார் சொல்லியிருப்பார்ல, இங்கே சீக்கிரம் எழுந்தால் அந்த கடமையை முடித்தா இங்கே நிம்மதியாக வாழலான்றத மதி அப்படியே நினச்சிக்கிட்டே மலரை பார்க்குறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்குன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா. அப்போ வந்து பாக்யராஜ் அப்பா கிட்ட வந்து மதி கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா வந்து சுரேஷை கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகும்னு. தங்கராஜுக்கு இனிமேல் தான் வந்து மலர் வந்து சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சுரேஷை வந்து அந்த பக்கம் போக விடாமல் கொஞ்சம் மதி பார்த்துக்கிட்டாலே தங்கராஜ் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.